தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் கரூருக்கு சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பான வழக்கு இப்போது சிபிஐக்கு மாறியிருக்கிறது. விஜயும் விரைவில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவிருக்கிறார். இந்நிலையில் அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசியிருக்கும் விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனை நாட்கள் மௌனம் காத்து வந்த விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இன்று சென்னையில் நடந்த திரைப்பட அகாடமி பட்டமளிப்பு விழாவில் பேசினார். அப்போது பேசிய அவர், எனக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் என அனைவரையும் பிடிக்கும். ஒருமுறை கருணாநிதியை கைது செய்தனர். அப்போது நான் கருணாநிதியின் நீதிக்கு தண்டனை என்று நாளிதழில் விளம்பரம் செய்தேன். அப்போது எம்ஜிஆர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். உடனே என்னை அவர் அழைத்தார். என்னிடம் சினிமா என்ற ஆயுதம் இருக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இப்போதெல்லாம் அப்படி படம் எடுக்க முடியாது. எடுத்தோம் என்றால் படம் இல்லை, நாமே ரிலீஸ் ஆக மாட்டோம். 2 வருடங்களுக்கு முன்பு நான் எந்த கட்சியிலும் இருந்ததில்லை. இப்போது நான் தாவேகாவில் இருக்கிறேன். ஒரு முறைதான் பிறக்க போகிறோம், ஒரு முறைதான் சாக போகிறோம் என்று வாழ்ந்துவிட்டு போயிடணும். என்னுடைய ரத்தம் ஜீன் தானே விஜய் என்றார். அவரது இந்த பேச்சு தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது.